வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம தனுஷ்கோடியில் இழுத்த கரவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, டெய்லியுமே கரவலை இழுக்கும் போது அந்த வலை வந்து கிழிஞ்சிரும். ஓகேங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி கொஞ்சமாவது சரி பண்ணி எடுத்தா அன்னைக்கு வள்ளத்தை எடுத்துகிட்டு போய் கரவலை வந்து போடுவாங்க. கரவலைன்னு சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட உடல் உழைப்பால் மட்டுமே உருவாகிறது. அதாவது ஏதாவது ஒரு டீசல் இன்ஜின் போட்டு ஓடி வலை விட்டு அதை வந்து ஏதாவது ஒரு மிஷினை வச்சு வாங்கி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லாகவே மனிதர்களோட உடல் உழைப்பால் உருவாகிறது. இதில் வந்து மீன் நல்லா வந்தால் தான் போச்சு, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. ஸோ கரவலைன்னு சொல்கிறது இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஒரு கடலில் இல்லை ஒரு குளத்துல ஏரியில் 2 துணியை வச்சு 2 பக்கம் நின்றுட்டு சும்மா அரிச்சு மீன்களை பிடிப்போம்ல. ஸோ அதே ப்ராசஸ் தான் வள்ளத்துலேருந்து இங்கேருந்து போவாங்க. போகும்போதே ஒரு கயிறை வந்து ஒரு எண்டை இங்கே போட்டுட்டு போய் யூ வடிவில் வந்து வலையை வந்து வளைச்சிட்டு அப்படியே இன்னொரு எண்டு இருக்கும்ல, அதை இன்னொரு பக்கம் கொண்டு வந்து 2 பேருமே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. ஸோ முடிஞ்ச லெவலில் நல்ல கிளாரிட்டியில் வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ஸோ நம்மளும் கண்டினியூவாக வீடியோ போகிறேன். இதுவரை எந்த வீடியோவுமே ரீச் ஆகவும் இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம ஒரு நல்ல கிளாரிட்டியில் வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமே தேவையில்லை. கரவலைனா இப்படித்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து வளத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு கயிறு இருக்கா, அந்த எண்டை வந்து இங்கே போட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்கலாம் பிடிச்சிப்பாங்க. இவங்க அப்படியே யூ ஷேப்பில் வளைச்சிட்டு வந்து இன்னொரு பக்கம் வந்து கொடுத்துருவாங்க. இதை வந்து கண்டினியூவாக அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் எவ்வளோ மீன் வருதோ அந்த மீனெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து அதோட ஒரிஜினல் ஆடியோலேயே கேளுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி உட்காந்து பார்க்கலாம். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். தெரியுதுங்களா, இப்போ வந்து வலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அதுக்கப்புறம் எண்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கவும் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இழுக்கும்போது ஃபஸ்ட்டு இழுக்கும்போது அதில் மீன்லாம் இருக்காது. லாஸ்ட்டாக தூர் மடி வருதுல, அதில் தான் மீன் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு போங்க. அப்போனா தான் யூடியூப்பும் இந்த வீடியோ வந்து அடுத்தடுத்த பர்சனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அது வந்து உங்களால் ஒரு சேனல் வந்து முன்னேறதுக்கு தோதுவாக இருக்கும். ஓகேங்களா, மாமா சீரா இருக்கா?
கீழே படுக்க போறா ரெண்டு வா வியாபாரி தான் அவனு நீந்தா தூக்கு தூக்கு தூக்குடா மீனா மொபைலில் சார்ஜ் இல்லை அடுத்த அந்த பெரிய மீன் இருக்கு எடுத்துட்டு வரேன் வேண்டாம் தெரியல சரி பாவல் வரும்போது சிரிக்கிறது ஆடு தான் மோச்சு இருக்கும் ம்